நீ என்ன கண்டென்ட்னா பரோட்டா மாஸ்டர். உங்க நாக்கில் இருக்க டேஸ்ட் பார்க்காம சாப்பிடுங்க. ஆசிக் பரோட்டா. கட்டணும். செம்ம டேஸ்டா இருக்கு. ஃபிளாஷ்பேக். பரோட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. மியூசிக். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இல்லடா இது துண்டை கட்டிக்கிட்டு கிச்சன் நினைக்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா பரோட்டா மாஸ்டர். பரோட்டா சுட போறேன். உட்காந்து காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வாங்கி வச்சு இதுக்குள்ளே தான் 1 கிலோ மைதா மாவு பரோட்டா மாவு இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் பரோட்டா சுட வேண்டியதான். அதுக்காக வாடி எங்கே வந்தது? மாவெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி, மாவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பரோட்டா சுடுவோம். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பரோட்டா சுட்டது கிடையாது. நீ ஃபஸ்ட் டைம் நானே என் கையில் பரோட்டா சுட்டது வந்து எங்கள் அம்மா தைக்க போகிறாங்க. ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க நம்ம வீடியோக்குலாம் போகலாம். நீ குழம்பு இப்படிதான் குடிப்ப. நீ இப்படிதான் ஊத்தி குடிப்ப குழம்பு. நீ ஃபர்ஸ்ட் உப்பு தண்ணியை கலக்கணும். முடிவேற இப்பவே ஒரு செஃப்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். அதனால தலைமுடி வந்து பாத்தீங்கன்னா கீழே விழக்கூடாது. ஓ, கையை கழுவ மறந்து. அப்படின்னா இவ்வளவு நேரம் கையை கழுவம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ பாவம். ஓகே, கீழே கொட்டுவா. கீழே கொட்டுவா. ஓகே, தரையில கொட்டி சவுண்ட்லாம் வைக்காத. டிவி சவுண்ட் வைக்காத. காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு மணி நேரமா உட்காந்து மணிக்கணக்காக பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கிச்சனை வேலை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேலை பார்க்குறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் வேலையே ரொம்ப கஷ்டமா இருக்குதே. கண்டென்ட் இல்லாமல் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லையே, ஃபியூச்சரில் பேசாமல் பரோட்டா கடை வச்சுலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? பரோட்டா கடை வைக்கலாமா என்ன பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. வச்சிடலாம். நானும் பரோட்டா நல்லா நினைக்கிறேன். சொல்ல ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை? சொல்லப்போனா இது வந்து கண்டென்ட்டே இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனா இப்போதான் ஃபஸ்ட் டைம் பரோட்டா செய்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல. அதான் பரோட்டா செய்யலான்னு வீட்டிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது நான் வீடியோவை எடுக்கலைனாலும் நான் தான் பிணைஞ்சிக்கிட்டு இருப்பேன் எப்படியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லையா, கண்டிப்பாக அந்த காரணமாக வச்சு என்னைய பிணை சொல்லுவாங்க. அதனால நானே அம்மா நம்ம எப்படி இருக்க? ஓகே பாரு. சரி, எது விட்டேன் நான் பேசிட்டு இருந்தேனே. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலை. அதனால் எப்படியும் இதை நான் வீடியோவை எடுக்கலைனாலும் நான் தான் பிணைவேன். ஸோ எதுக்கு கண்டென்ட்டை வேஸ்ட் ஆகிட்டுன்னு இது ஒரு கண்டாவே கிரியேட் பண்ணிட்டேன்.
யூடியூபர் தான் இப்படி தான் இருக்கணும்ல. ஓகே கைஸ், இப்போ பார்த்து நம்ம வந்து மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம். மாவு வந்து புளிக்குமா? புளிக்கணும் 1 மணி நேரம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து புளிக்கணுமா, அப்போ தான் போகிற டேஸ்ட்டாக வருமா, இல்லைனா கேவலமாக வருமா அப்படி நான் சொல்ல. கையை பார்த்தீங்களா ஃபுல்லாக புரோட்டாவாக இருக்குது. சரி புரோட்டா மாவாக இருக்குது. வேலை செஞ்சு ஒரே டயர்டாக இருக்கு. நான் உண்மையாக சொல்கிறேங்க, இந்த புரோட்டா மாசம்லாம் பாராட்டி ஆகும். எனக்கு தான் தெரியுது. ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து நல்லா பிணைஞ்சு முடிச்சாச்சு. நம்ம பிறந்த பரோட்டா கை மறுபடியும் என்ன ஆயிடுச்சு. நான் பரோட்டா நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம போய் புளிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அப்போ தான் பரோட்டா டேஸ்ட்டாக வருமா, நம்ம வரும் போல. அப்போ தான் சரி நமக்கு தெரியாது புளிக்கிட்டாது. சரி வாங்க நம்ம போகலாம். 1 hour later. 7 மணி ஆயிடுச்சு, 1 மணி நேரம். இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. இப்போ வந்து மாவு சூப்பராக போடுறதுக்கு மறுபடியும் கையை கலை மறந்துட்டேன். கையை கட்டிக்கிறோம். சொல்லப்போனால் நான் வந்து பெட் பண்ணி தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இங்கிலீஷ் சொன்னீங்களா, மண்டை தெரியாது. இப்படியா? ஹாப்பி பர்த்டே டு இன்னும் வர முடியும் இருக்கும்ல. என்னமா சொல்ற? எடுத்து அங்க கை தூக்கு அடிச்சே. ஐயோ ஏடா பாடா பெடுத்துற. சரி சொல்லு. அப்படி எடுறா. எடுத்து அப்படி எடுறா. கையில தூக்குறா. மாறடா. வந்துச்சா. இப்படி எடுக்கறா. அப்படியா? இப்படி எடு. வந்துச்சா. ஓகே गाइस, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 முட்டையா பால் இருக்குது. 20 பால் வந்து உருட்டி வச்சுருவாங்கல்ல, அது கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குது. அதனால் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் காய்க்கும். கைப்பெல்லாம் எண்ணெயாக இருக்குது. போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு புரோட்டா சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு வீடியோ போட்டுக்கணும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் போட்டு விட்டுருங்க. ஹலோ காய்ஸ், இது வரையும் பார்த்தது ஃபுல்லாக வந்து சும்மா ட்ரைலர் தான். இப்போ தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆரம்பிக்கலாமா? நான் எதுக்கு துண்டை தள்ள கட்டுறேன்னு தெரில. ஆனால் போர்டா மாதிரி தலை கட்டணும். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு இது எடுக்கணும். ஓகே, என்ன சொல்லணுமா? சென்னைக்கு போகுது. என்ன நடுவில் விழுவுற ஓட்ட மாதிரி வசந்த வராதுடா. என்ன மாவு இருக்கா? ஓட்ட விடுது. என்ன பச்சா? என்ன மாவாங்க? இந்த மாதிரி யாரை போட்டா சொல்ல முடியும்? எவ்வளவு அழகா மடிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் செஞ்ச பொருட்டானா கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். அப்படிதான்.
எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த கத்தியோட கொஞ்சம் இழுத்துட்டு அது மாதிரி போடு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பரோட்டா வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மூளையும் மூளை. கைத்தொழில் இருக்கு. பரோட்டா விட்டு முளைச்சிக்கிறேன் காலேஜ் முடிச்சு, கவலைப்படாதீங்க. நான் கூட காலேஜ் முடிச்சு என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தேன். பரோட்டா சுட்டு முளைச்சிக்கலாம். பரோட்டா வாழ்க்கையில் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. ஓகே கேஷ், பார்த்தீங்கன்னா பரோட்டாவெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்கு பரோட்டா. பரோட்டா மாதிரி தெரியல, நீ தானே சுற்றுற. போதுமா? நான் வேகட்டேன். ஓகே கேஷ், வந்து பரோட்டா செய்ய கற்றுக்கிட்டேன். காலேஜ் முடிச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். இப்போ நமக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்குது, பரோட்டா இருக்குது. ஸோ ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல ஒரு பரோட்டா இல்லை வேலை பார்ப்போம். இல்லை, நானே ஒரு பரோட்டா வைக்க போகிறேன். சுடுது. இப்போதான் பார்க்க பரோட்டா மாதிரி இருக்கு. பரோட்டா நம்பர் 2. என்ன பேசியிருந்தேன்? நான் வந்து சொந்தமாக ஒரு பரோட்டா கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து டைம் இருந்தால் அந்த பரோட்டா சாப்பிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். நானே என்னோட கையால் நானே செஞ்ச பரோட்டா. அந்த கடைக்கு ஓனரும் நான் தான். கடை பேர் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், கிரிஞ்சி ஸ்குவாட். நம்ம சேனல் பேர் பார்த்தா கிரிஞ்சி பிளாகர், அதே மாதிரி கடை பேர் கிரிஞ்சி ஸ்குவாட்னு வச்சுக்கிறோம். நம்மளோட கிரிஞ்சி ஸ்குவாட் யாரும் தான் வந்து சாப்பிட்டு போங்க. ஓகே கிரிஞ்சி ஸ்குவாட், நம்ம அடுத்த பரோட்டா செய்வோம். நம்ம செஞ்ச பரோட்டாவை இப்போ வந்து அடிக்க போகிறோம். சுடுது. அல்லாடியா அப்பதாங்க நம்மளே செஞ்ச பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு பரோட்டா எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கு. நம்ம சுட்ட பரோட்டா நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் கறி குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ண போகிறோம். கறி குழம்பு நான் செஞ்சால் கிட்டனா நான் செய்யலை, எங்கள் அம்மா செஞ்சாங்க. பார்க்க எல்லாம் சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்குமா? உண்மையாக சொல்கிறேன், நான் செஞ்ச பரோட்டாவா அப்படின்னு இருக்கு. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். ஆனால் வேறு மாதிரி டேஸ்ட். ஆனால் இந்த பரோட்டா உண்மையே நான் தான் செஞ்சேனா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். உண்மையாக சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவல், அல்டிமேட். இதோட உண்மையாகவே போன ஜெபத்தில் நான் பரோட்டா மாஸ்டர் இருந்திருப்பேனோ. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பரோட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பரோட்டா எடுத்து கொரியர் அனுப்பிவிட்றேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், காலேஜ் முடிச்சு சொன்ன மாதிரியே ஒரு பரோட்டா கடை வைக்கலான்னு இருக்கேன். கிரிஞ்ச் ஸ்குவாட்ன்ற பேரில் வந்து பரோட்டா கடை வைக்கலான்னு இருக்கேன். நான் தான் மாஸ்டர், நான் தான் செஃப், நான் தான் ஓனர், எல்லாமே நான் தான். அதுக்கு வந்து அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஆள் வேணும். ஸோ அதுக்கு தகுதி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சுட்டு வாங்க. சும்மா சொன்னேன்ப்பா, யாரும் எனக்கு இதை எடுத்துக்க பண்ணுதான். இப்போ நம்ம ப்ரோ வந்து நம்ம பரோட்டா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவார். சொல்கிறேன் ப்ரோ, சாப்பாடு பரோட்டா. டேய் பரோட்டா சொல்கிறேன், எப்படா இருக்குன்னு பரோட்டா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மா சுட்ட பரோட்டா நல்லா இருக்கு. ஏய், நான் சுட்டது பரோட்டா. எங்கள் அம்மா சுட்ட பரோட்டா நல்லா இருக்கு. பரோட்டா பேர் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் தான் கேட்டேன். எங்கள் அம்மா சுட்ட பரோட்டா நல்லா இருக்கு. ஏய், நீ வந்து பார்த்து அம்மா சுட்டதா? அம்மா
அதான் போட சுட்டா நீ தான் சுட்ட. ஆ எங்கள் அம்மா சுட்ட புரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. Flashback. புரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. Music. ஓகே, நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டாஸ்க்குன்ற பாரு, அடுத்த vlog இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதையும் பண்ணலாம். ஓகே, டாடா பை.